structurally the cell membrane is extremely thin. So structure wise பார்த்தோம்னா அந்த cell membrane ன்றது outer covering ரொம்ப தின்னா இருக்கும்னு சொல்றாங்க. about 7 to 10 nanometers. 1 nanometer is equal to நானோமீட்டர்னா என்னது 10 power minus 9 meters. ஸோ இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோ millimeters இருக்குங்கிறாங்க. நானோமீட்டர் மில்லிமீட்டரா கன்வெர்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ ரொம்ப தின்னா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் லிபிட்ஸ்னா ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இதெல்லாமே அந்த செல் மெம்பரேன்ல இருக்கும். செல் மெம்பரேன்னா செல்லோட அவுட்டர் கவரிங்ல. இட் இஸ் மேட் அப் ஆஃப் லிபிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஃப்ளூயிட் மொசைக் மாடல். ஸோ ஃபிகர் 2.7ல கொடுத்துருக்கிறதுக்கு பேர் ஃப்ளூயிட் மொசைக் மாடல்னு சொல்றாங்க. அது ஃபுல்லாக ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். செல் மெம்பரேன் ஃபுல்லாக ஃப்ளூயிடாக இருக்கும். மொசைக் மாடல்னா இந்த மொசைக்ஸ் மாதிரி அரேஞ்ச்மெண்ட், பாக்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கிறது, அதுதான் மொசைக் மாடல்னு சொல்றாங்க. தென் மெம்பரேன் ஹாஸ் அ லிபிட் பைலேயர். லிபிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். அந்த லிபிட்ஸுங்கிறது ஃபேட்ஸ் இருக்கிறது பைலேயர்னா 2 லேயர்ஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 layers of special fat molecules with water attracting heads outwards. ஸோ இந்த ஃபேட் மாலிக்யூல்ஸோட வெளியில இருக்கிறது எல்லாமே வாட்டர் அட்ராக்டிங் ஹெட்ஸ், வாட்டரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஹெட் பார்ட் வெளியில இருக்கும். வாட்டர் ரிப்பெல்லிங் டெய்ல்ஸ் இன்வர்ட்ஸ், உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வாட்டர் ரிப்பெல் பண்றது, வாட்டர் அட்ராக்ட் பண்ணாது, அதுக்கு பேர் தான் ரிப்பெல் பண்றது. ஸோ அதெல்லாமே உள்ள இருக்கும், அதெல்லாமே டெய்ல்னு சொல்லணும். வெளியில இருக்கிறது வாட்டர் அட்ராக்ட் பண்றது, அதெல்லாம் ஹெட்னு சொல்லணும். இது எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் எம்பெடடா இருக்கும். அப்படின்னா அந்த ஃபேட்டுக்குள்ளேயே ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும், எம்பெட் ஆயிருக்கும். ஃபேட்டு ப்ரோட்டீன் எல்லாமே உள்ள இருக்கும், சேர்ந்து இருக்கும். தென் மாலிக்யூல்ஸ் கேன் மூவ் சைட்வேஸ். ஸோ இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே, இந்த ஃபேட் மாலிக்யூல்ஸ் எல்லாமே கேன் மூவ் சைட்வேஸ், ஃபிளிப் ஆகும், ரொட்டேட் ஆகும் வித்தின் த மெம்பரேன். உள்ளக்குள்ள ரொட்டேட் ஆகலாம், ஃபிளிப் ஆகலாம், இந்த சைட்வேஸ் இப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு ஃப்ளூயிடா இருக்கும்னு சொல்றாங்க. ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ஆக்ட் லைக் கேட் கீப்பர்ஸ் இன் ஹெல்பிங் சப்ஸ்டன்சஸ் பாஸ் த்ரூ. ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா குறிப்பிட்ட சப்ஸ்டன்சஸ் மட்டும்தான் உள்ள விடும், குறிப்பிட்ட சப்ஸ்டன்சஸ் உள்ள விடாது. அதனால அது எல்லாமே கேட் கீப்பர்ஸ் அப்படிங்கிறாங்க. Fat molecules will be with head and tail and they will be moving sideways, they will be flipping, rotating. ப்ரோட்டீன்ஸுங்கிறது இங்க எம்பெட் ஆயிருக்கு, ஃபேட்ஸ்க்கு நடுவில் எம்பெட் ஆயிருக்கு, அது எல்லாமே கேட் கீப்பர் மாதிரி இருக்குங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சில சப்ஸ்டன்சஸ் மட்டும்தான் உள்ள விடும், சில சப்ஸ்டன்சஸ் உள்ள விடாதுன்னு சொல்றாங்க. Then since the molecules are arranged like tiles in a mosaic. ஸோ நான் அப்படியே சொன்னேன்ல, மொசைக் டைல்ஸ், நம்ம வீட்டில் போடுற டைல்ஸ் மாதிரி பாக்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும் மாலிக்யூல்ஸ் எல்லாம், அதனால அதுக்கு பேர் மொசைக் மாடல்னு சொல்றாங்க. ஆல் லிவிங் செல்ஸ் கம்யூனிகேட் வித் their surroundings and the neighboring cells through the cell membrane. ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் கம்யூனிகேட் பண்றது செல் மெம்பரேன் வழியா தான். செல் மெம்பரேனுங்கிறது அவுட்டர் மெம்பரேன், அது வழியா தான் கம்யூனிகேஷன் நடக்கும். அதே மாதிரி வித் their surroundings ஆல்சோ செல் மெம்பரேன் வழியா தான் இன்ட்ராக்ஷன் நடக்கும். தென் செல்ஸ் ஆஃப் பிளான்ட், ஃபங்கை, பாக்டீரியா, இது எல்லாத்துக்குமே அடிஷ்னல் லேயர் இருக்கும் அரௌண்ட் த செல் மெம்பரேன். தட்ஸ் கால்ட் அஸ் த செல் வால். பிளான்ட்ஸ், ஃபங்கைக்கு, பாக்டீரியாக்கு இது எல்லாமே செல் வால் அப்படிங்கிற அவுட்டர் மெம்பரேன் இருக்கும், செல் மெம்பரேனுக்கு வெளியில. ஆக்டிவிட்டி 2.3 let us investigate. Prepare temporary slides of a thin peel of onion leaf. ஆனியன் லீஃபோட தின் பீல் இல்லாட்டினா ரியோ லீஃப் இஸ் கால்ட் அஸ் கிராடல் லில்லி. ஸோ கிராடல் லில்லியோட லீஃப் எடுத்து அதோட தின் பீல் எடுத்து we have to keep it on the slide under the microscope with saffronin on it. Saffronin அப்படிங்கிறது ஒரு கலரிங் சொல்யூஷன் தான். It will color the peels so that we can see it clearly under the microscope. So similarly prepare a temporary slide of cheek cells. Cheek cellsங்கிறது நம்ம சீக்கு, நம்மளோட வாய்க்குள்ள ஸ்கிராப் பண்ணணும். இன்னர் சைட் ஆஃப் யர் சீக்கை ஸ்கிராப் பண்ணி ஒரு காட்டன் ஸ்வாப் வச்சு ஸ்கிராப் பண்ணி அதை எடுத்து you have to keep it under the slide, under the microscope you have to keep on the slide. So இந்த spread the cheek cells on a clean glass slide, இந்த மாதிரி ரெண்டையுமே வைக்க சொல்றாங்க. வச்சுட்டு add a drop of water followed by a few drops of methylene blue stain. ஸோ இதுக்கு saffronin, ஆனியன் லீஃபுக்கு saffronin, சீக் செல்ஸுக்கு மெத்திலின் ப்ளூ ஸ்டெயின். இந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி தெரியுங்கிறாங்க. ஸோ இது வந்து பிங்க் இன் கலர், இது ப்ளூ இன் கலர், அந்த மாதிரி தெரியும். யூ ஹேவ் டு கவர் இட் வித் அ கவர் ஸ்லிப். கவர் ஸ்லிப் அப்படின்னா ஒரு கவர் பண்ணுற கிளாஸ் மெட்டீரியல் மாதிரி அது மேலே வைக்கணும். அப்போ தான் ஏர் மாலிக்யூல்ஸ் அதுக்குள்ளே போகாமல் இருக்கும். we can see that clearly. அந்த நம்ம என்ன வைக்கிறோமோ இந்த சீக் செல்ஸு அதெல்லாமே கிளியராக தெரியும். நம்ம என்ன சலைவா எடுத்து வைக்கிறோம்னா அதோடது தனியாக தெரியும், ஏர் அதில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த கவர் ஸ்லிப்னா ஒரு கிளாஸ் மாதிரி போட்டு கவர் பண்ண சொல்கிறாங்க. தென் அப்சர்வ் போத் தி ஸ்லைட்ஸ் அண்டர் மைக்ரோஸ்கோப். ஸோ வாட் யூ அப்சர்வ்?
onion peel cells or rio leaf peel cells, they are box shaped and regularly arranged இருக்கும். இந்த மாதிரி நீட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும், பாக்ஸ் மாதிரி இருக்கும். சீக் செல்ஸ் எப்படி இருக்கும்னா irregularly அரேஞ்ச் ஆயிருக்கும். நீங்க பார்த்தா தெரியும், இங்க irregularly அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஏன் வருது அப்படின்னு பார்ப்போம். prepare 2 slides of rio leaf peel and human cheek cells again. மறுபடியும் அது மாதிரி எடுத்து வச்சுட்டு put 20% sugar solution on them. 20% sugar solution அப்படின்னா 100 ml of waterல 20 ml of sugar போடணும். அதுதான் 20 ml வராது, 20 கிராம்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். 20 grams of sugar போடணும். அதுதான் 20% sugar solution. இதெல்லாம் நம்ம நேற்றே பார்த்ததுதான், மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்சர்வ் தேம் அண்டர் மைக்ரோஸ்கோப். இந்த மாதிரி சுகர் சொல்யூஷன்ல இந்த செல்ஸ் எல்லாமே டிப் பண்ணிட்டு யூ ஹேவ் டு கீப் இட் அண்டர் த மைக்ரோஸ்கோப் அண்ட் செக். ஆஃப்டர் ஹாஃப் அன் ஹவர் செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. வாட் யூ அப்சர்வ்? ஸோ பவுண்டரிஸ் ஆஃப் த பிளான்ட் செல்ஸ் வில் ரிமைன் த சேம். பிளான்ட் செல்ஸோட பவுண்டரி அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க. பட் தேர் இன்னர் கண்டென்ட் ஷ்ரிங்க்ஸ். இதுக்குள்ள இருக்கிற இன்னர் கண்டென்ட், உள்ள இந்த ஒரு பவுண்டரிக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட் எல்லாம் ஷ்ரிங்க் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. ஸ்பேஸ் பிட்வீன் த இன்னர் அண்ட் அவுட்டர் பவுண்டரிஸ் இன்க்ரீசஸ். ஸோ இங்க பார்த்தா தெரியும், இங்கே குட்டி குட்டியா இருக்கு பாக்ஸஸ், இங்க கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு. ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் இன்னர் அண்ட் அவுட்டர் பவுண்டரி இன்க்ரீஸ் ஆகுது. தென் சீக் செல்ஸ் ஷ்ரங்க் கன்சிடரபிள்னு சொல்றாங்க. ஸோ சீக் செல்ஸ் எல்லாமே ஷ்ரிங்க் ஆயிருச்சு, இங்க முன்னாடி இருந்ததை விட ஷ்ரிங்க் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. இங்க ஆஃப்டர் புட்டிங் இன் சுகர் சொல்யூஷன். சாரி, இது வந்து கிராடல் லில்லி லீஃப் பீல் செல்ஸ் இன் வாட்டர். வாட்டர்ல மட்டும் டிப் பண்ணும்போது இந்த மாதிரி காமிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சுகர் சொல்யூஷன்ல போடும்போது இங்க இருந்து இங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். சுகர் சொல்யூஷன்ல போடும்போது என்ன ஆகுது, பவுண்டரிஸ் ரிமைன் த சேம், அதே இன்னர் கான்டென்ட் ஷ்ரிங்க்ஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இங்கிருந்து இங்க ஷ்ரிங்க் ஆயிருக்குன்னு சொல்றாங்க சுகர் சொல்யூஷன்ல போடும்போது. தென் செல் வால், தி அவுட்டர் கவரிங் ஆஃப் செல்ஸ். இன் ஜென்ரல் பிளான்ஸ் கேனாட் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். பிளான்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. ஸோ அதுக்கு ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ரிஜிட் ஸ்ட்ரக்சர்னா இட் வில் பி ஹார்ட் ஸ்ட்ரக்சர். அது ஒரு பிளேஸ்ல இருந்தா ஒரு பிளேஸ்ல தான் இருக்கும். ஸோ என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸஸ் லைக் விண்ட், ரெயின், இது எல்லாமே அது ஒரே இடத்துல இருந்துதான் இட் ஹேஸ் டு கோ த்ரூ. ஸோ பிளான்ட் செல்ஸ் வில் ஹேவ் அன் அடிஷனல் கவரிங் அவுட் சைட் த செல் மெம்பரேன். ஸோ அந்த விண்ட் எல்லாம் வரும்போது அதை ப்ராப்பரா பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு செல் மெம்பரேனை சுத்தி இன்னொரு அவுட்டர் கவரிங் இருக்கு. அதுக்கு பேர் தான் செல் வால் அப்படிங்கிறாங்க. செல் வால் வில் ஆல்சோ ஹெல்ப் த லீவ்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் ரிமைன் ஃபர்ம். அந்த செல் வால் இருக்கிறனால ஒரு பவுண்டரி இருக்கு, அந்த பவுண்டரிக்கு சுத்தி இன்னொரு பவுண்டரி இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் நல்லா ஃபர்மா இருந்துக்கும். ஃபர்ம்னா ஸ்ட்ராங்கா இருக்கும், விண்டு வந்துச்சுன்னா எதுவும் ஆகாது. அண்ட் மெயின்டைன் தி ஷேப்பும் மெயின்டைன் பண்ணிக்கும். அப்புறம் பிளான்ஸ்க்கும் எதுவும் ஆகாது. அப்ரைட்னா ஸ்ட்ரெயிட்டா நிற்கும், எதுவும் ஆகாது. விண்டுல இருந்து அந்த பவுண்டரி பாதுகாத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்தோ ரிஜிட் த செல் வால் இஸ் பர்மியபிள். ரிஜிடா இருந்தாலும் செல் வால் பர்மியபிளா இருக்கும், விச் மீன்ஸ் வாட்டர் அண்ட் சம் டிசால்வ் மினரல்ஸ் கேன் பாஸ் த்ரூ இட். பாஸ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு இட் வில் ஹேவ் சம் கேப்ஸ் இன் இட். Along with the selective permeability of the cell membrane, permeability of the cell wall will help the plant roots absorb water. So cell membrane க்கு selective permeability இருக்குன்னு சொல்லிட்டோம். அது வந்து சிலதெல்லாம் உள்ள விடும், சிலதெல்லாம் உள்ள விடாதுன்னு சொல்லிட்டோம். செல் வாலும் permeable சொல்லிட்டோம். So இது வந்து it will allow everything to pass through. So that will help the plants roots to absorb water and nutrients from the soil. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு செல் வால் அப்படிங்கிறது. Then when we place a rio leaf or an onion peel in a concentrated sugar solution, கான்சன்ட்ரேட்டட் சுகர் சொல்யூஷன்னா நிறைய சுகர் போட்டிருக்கிற சொல்யூஷன், நிறைய சுகர் போட்டு பண்ண சொல்யூஷன், அதுக்கு பேர் தான் கான்சன்ட்ரேட்டட். ஸோ அந்த மாதிரி ஒரு சொல்யூஷனில் வைக்கும்போது செல்ஸ் வில் ஸ்டார்ட் லூசிங் த வாட்டர் டியூ டு ஆஸ்மாசிஸ், இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் சுகர் சொல்யூஷன் நான் என்ன சொன்னேன், நிறைய சுகர் போட்ட சொல்யூஷன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா இங்கே இந்த இடத்துல என்ன இருக்கும், தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம லீஃபை போடும்போது லீஃபில் தான் நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளான்ட் செல்ஸ்க்கு இங்கே தான் ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இதுதான் பிளான்டோட லீஃப். இந்த இடத்துல there will be imbalance of water, right? இதுதான் பிளான்டோட லீஃப்ல வந்து நமக்கு நிறைய வாட்டர் இருக்கும், மோர் வாட்டர் இருக்கு. இது கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கறதுனால இங்க வந்து லெஸ் வாட்டர் இருக்கு. அப்போ மோர் வாட்டர் இருக்கிற இடத்துல இருந்து லெஸ் வாட்டர் இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகும் வாட்டர் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆஸ்மாசிஸ். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்றோம். however the cells do not shrink in size. ஆனாலும் மோர் வாட்டர்ல இருந்து லெஸ் வாட்டர் இருக்கிற ஏரியாவுக்கு வாட்டர் போனாலும் ஷ்ரிங்க் ஆகாதுன்னு சொல்றாங்க. செல்ஸ் ஷ்ரிங்க் ஆகாது, ஏன்னா அது ரிஜிடா இருக்கிறதுனால, அந்த செல் வால் ரிஜிடா இருக்கிறதுனால அதோட ஷேப் அப்படியே மெயின்டைன் ஆயிக்கும், அது ஷ்ரிங்க் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னர் கண்டென்ட் ஆஃப் த செல் ஷ்ரிங்க்ஸ். அந்த மேல இருக்கிற செல் மெம்பரேன், அவுட்டர் செல் வால், செல் மெம்பரேனுக்கு வெளியில இருக்கிறது செல் வால், அது வந்து ஷ்ரிங்க் ஆகாது.
செல்லும் ஷ்ரிங்க் ஆகாது, ஆனா இன்னர் கண்டென்ட் ஆஃப் த செல், செல்லுக்குள்ள இருக்கிறது அதெல்லாமே ஷ்ரிங்க் ஆகும்னு சொல்றாங்க. இட் புல்ஸ் அவே ஃப்ரம் த செல் வால். ஸோ செல் வால் இங்க இருக்கு, இன்னர் கண்டென்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னா இட் புல்ஸ் அவே ஃப்ரம் த செல் வால். செல் வால்ல இருந்து மறுபடியும் உள்ள போயிடும், உள்ள போயிட்டு இப்படி ஷ்ரிங்க் ஆன மாதிரி ஆயிரும்னு சொல்றாங்க. ஸோ செல் வால் வில் ஹெல்ப் த பிளான்ட் செல்ஸ் ரிமைன் ஃபார்ம் இன் their ஒரிஜினல் ஷேப். கண்டென்ட்ஸ் மட்டும் தான் உள்ள போயிடும், பட் செல்லோட ஷேப் அப்படியே தான் இருக்கும், செல் வாலோட ஷேப் அப்படியே தான் இருக்கும். அனிமல் செல்ஸ் சச் அஸ் சீக் செல்ஸ். அனிமல் செல்ஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா நம்ம ஹியூமனோட செல் இல்லையா, பிளான்ட் செல்ஸ் வேற, ஹியூமனையும் அவங்க வந்து அனிமல் செல்ஸ்ல கொண்டு வராங்க, அதனால தான் அனிமல் செல்ஸ் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அனிமல் செல்ஸ் சச் அஸ் சீக் செல்ஸ் டு நாட் ஹேவ் அ செல் வால். அதுக்கு செல் வால் இருக்காது. therefore when placed in a concentrated sugar solution என்ன ஆகும், அது அப்படியே ஷ்ரிங்க் ஆயிரும். ஏன்னா இங்க செல் வால் இருக்கிறனால தண்ணி வெளியில போகல, அது ஷ்ரிங்க் ஆகல. பட் இங்க செல் வாலே இல்ல, அப்ப என்ன ஆகும், தண்ணி எல்லாம் வெளியில போயிரும், அந்த கான்சென்ட்ரேட்டட் சுகர் சொல்யூஷனுக்குள்ள போயிரும், அதனால அது ஷ்ரிங்க் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வித்தவுட் a rigid cell wall animal cells can change shape easily. அப்போ அதோட ஷேப் சேஞ்ச் ஆயிரும், அது ஷ்ரிங்க் ஆகும் இல்லையா, தண்ணி எல்லாம் வெளியில போச்சுன்னா அப்போ அதோட ஷேப் சேஞ்ச் ஆயிரும். அண்ட் cellular flexibility supports the overall movement and functioning of animal tissues. ஸோ இந்த cellular flexibility அதோட ஷேப் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அப்போ அது ஃபிளெக்சிபிளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஃபிளெக்சிபிளா இருக்கும்போது செல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிஷ்யூஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஸோ செல்ஸ் எல்லாமே ஃபிளெக்சிபிளா இருக்கும்போது டிஷ்யூஸ் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் இட் கேன் ஃபங்க்ஷன் ஆன் இட்ஸ் ஓன், அதுதான் சொல்றாங்க. Then plant cell wall is primarily made up of cellulose. Plant cell wall cellulose அப்படிங்கிற ஒன்று இருக்கும், that's a type of carbohydrate தான். அதுல நிறைய குளுக்கோஸ் யூனிட்ஸ் சேர்ந்துருக்கும், நிறைய குளுக்கோஸ் யூனிட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு ஃபுல் செல்லுலோஸ்ன்னு சொல்றோம். செல் வால்ல இருக்கும், பிளான்டோட செல் வால்ல. செல்லுலோஸ் இன் ஆர் டயட் ஆக்ட்ஸ் ஆஸ் ரஃபேஜ். நம்ம டயட்ல இருக்கிற செல்லுலோஸ்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட்டு, குளுக்கோஸ் யூனிட்ஸ்னால ஆனதுன்னு சொன்னேன். நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேயும் கார்போஹைட்ரேட் இருக்கு இல்லையா, அந்த டயட்ல இருக்கிற கார்போஹைட்ரேட், அதுல இருக்கிற செல்லுலோஸ் தட் வில் ஆக்ட் அஸ் ரஃபேஜ். ரஃபேஜ்னா நமக்கு தேவையில்லாத திங்ஸ், so that will help in digestion, அவ்வளவுதான். Then some microorganisms like fungi and bacteria, they'll also have a cell wall to provide protection and structural support to their cells. Cell interior, a coordinated working system. So you have learned that most cells have 3 basic parts. செல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல 3 பேசிக் பார்ட்ஸ் இருக்கும். ஒன்னு அதோட மெம்பரேன் கால் த பிளாஸ்மா மெம்பரேன், அது செலக்டிவ்லி பெர்மியபிளா இருக்கும். இன்னொன்று அதுக்குள்ள சைட்டோபிளாசம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் இருக்கும் உள்ளக்குள்ள. ஸோ செல் பிளாஸ்மா மெம்பரேனுங்கிறது வெளியில இருக்கிற ஒன்று, அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சைட்டோபிளாசம்னு சொல்லணும், அது ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும், உள்ளக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். இந்த 3 தான் ஒரு செல்லோட பேசிக் பார்ட்ஸ். இன் அடிஷன் டு த நியூக்ளியஸ் இல்லாம சைட்டோபிளாசம்ல நிறைய சப் செல்லுலர் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல குட்டி குட்டியா இதுதான் சைட்டோபிளாசம், இங்க இருக்கிறது எல்லாமே ஜெல்லி லைக் சப்ஸ்டன்சஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ இது செல் மெம்பரேன், உள்ளுக்குள்ள இருக்கிறது நியூக்ளியஸ், இந்த பார்ட் எல்லாம் சைட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. இந்த சைட்டோபிளாசம்ல குட்டி குட்டி காம்பனன்ட்ஸ் மாதிரி இருக்கு, அதுக்கு பேர் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்றாங்க. இட் ஆல்சோ ஹேஸ் அதர் சப்ஸ்டன்சஸ் பிரசன்ட் இன் இட். அப்பார்ட் ஃப்ரம் ஆர்கனல்ஸ் மற்ற பார்ட்ஸும் இருக்கு, மற்ற சப்ஸ்டன்சஸும் இருக்கு, அது எல்லாமே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஆக்டிவிட்டி லெட் அஸ் ஸ்டடி. ஸோ இதுல study the given diagrams of a bacterial cell, plant cell, animal cell. So இதெல்லாமே you can see ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாக்டீரியல் செல், இது பிளான்ட் செல், இது அனிமல் செல். மூணுமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸோட இருக்கு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசமும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் பாக்டீரியல் செல்லில் வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் இல்லை. ஸோ இங்கே பார்த்தானா நமக்கு தெரியும், உள்ளக்குள்ள நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு வெல் டிஃபைண்டா இல்லை, இருக்கு பட் வெல் டிஃபைண்டா நம்மளால சொல்ல முடியாது எங்க கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இல்லை, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் நியூக்ளியஸ் இருக்கும் பட் வெல் டிஃபைண்டா இருக்காது, ப்ராப்பரா அதோட பவுண்டரி இருக்காது. மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்னா ஆர்கனல்ஸை சுத்தி மெம்பரேன் மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க, லாக்ஸ். ஸோ லாக்ஸ்னா இல்லை, மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸும் இல்லை, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இல்லை. ஸோ சச் செல்ஸ் கால்ட் அஸ் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ். இந்த மாதிரி ப்ராப்பரா மெம்பரேன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ். ப்ரோனா பிரிமிட்டிவ், கேரியான் மீன்ஸ் நியூக்ளியஸ். ஸோ ப்ராப்பரான நியூக்ளியஸ் இல்லை, அதனால அது ப்ரோகேரியாட்டிக்னு சொல்றாங்க. Then in prokaryotic cells, most cellular activities take place directly in the cytoplasm. ப்ராப்பரா நியூக்ளியஸ் இல்லாதனால நியூக்ளியஸை சுற்றி சைட்டோபிளாசம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல செல்லுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே கான்ட்ராஸ்டா பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ்ல பார்த்தா வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் இருக்கு, நிறைய மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கு, அதனால அந்த செல்ஸுக்கு பேரு யூகேரியாட்டிக் செல்ஸ். டேபிள்
2.2ல more details of the characteristics of prokaryotic and eukaryotic cells கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ நியூக்ளியஸ் ப்ரோகாரியோட்டிக்ல present, யூகேரியோட்டிக்ல absent, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தியும் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரோகாரியோட்டிக்ல எப்படி இருக்கும், யூகேரியோட்டிக்ல எப்படி இருக்கும், இந்த டிஃபரன்சஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். Why do eukaryotic cells need these organelles? Eukaryotic cells carry out various life processes in different cell organelles independently at the same time. செல்லுக்குள்ள நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த செல் ஆர்கனல்ஸ்ல டிஃப்ரெண்ட் செல் ஆர்கனல்ஸ்ல டிஃப்ரெண்ட் லைஃப் ப்ராசஸஸ் நடந்துட்டே இருக்கும். லைஃப் ப்ராசஸ்னா எல்லாமே வேற வேற ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரி யூகேரியோட்டிக் செல்ஸ்ல நடக்கும்னு சொல்றாங்க. செல் ஆர்கனல்ஸ் ஹெல்ப் இன் பில்டிங் நியூ மெட்டீரியல்ஸ், ரிமூவிங் வேஸ்ட், ப்ரொவைடிங் எனர்ஜி டு தி செல். இது எல்லாமே பண்ணும் செல் ஆர்கனல்ஸ் நம்ம பாடியில. they work together to perform all the functions of cell. ஸோ செல்லுக்குள்ள தான் செல் ஆர்கனல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஒரு செல் ஆர்கனல் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே செல் ஆர்கனல்ஸ் சேர்ந்து பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. செல்லுங்கிறது ஒரு டைனி லிவிங் ஃபேக்டரி. ஸோ அதுல ஒரு பார்ட்டும் ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கும்னு சொல்றாங்க.